பணத்தை பறித்துக் கொண்டு காவலருடன் தப்பிச் சென்ற பெண் பிடிபட்டதால் குளித்தலை காவிரி பாலத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சதீஷ் என்பவர் செல்போன் மூலம் பழக்கம் ஏற்பட்ட பெண்ணுடன் லாட்ஜில் ரூம் எடுத்து மது அருந்தி உல்லாசமாக இருந்துள்ளார். மது போதையில் இருந்த சதீஷிடமிருந்து 27,000 ரூபாய் பணத்தை திருடிய அப்பெண் மற்றொரு ஆண் நண்பருடன் பைக்கில் தப்பிச் சென்றுள்ளார். இதையடுத்து அவர்களை துரத்திச் சென்ற சதீஷ் காவிரி பாலத்தில் மடக்கி பிடித்த போது பெண்ணுடன் இருந்தது ஒரு காவலர் என்பது தெரிய வந்தது. சதீஷ் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் விசாரணை நடத்திய பிறகு விடுவித்தனர். சென்னை வெள்ளிவாக்கத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்து விபத்தானதில் மருத்துவர் மற்றும் செவிலியர் காயமடைந்தனர். இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டே ஆன நிலையில் சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் தலை மற்றும் தோள் பட்டையில் காயம் ஏற்பட்ட இருவரும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் விபத்து குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூரில் போக்குவரத்து ஊழியர்கள் மொட்டையடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 37 நாட்களாக உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் போராட்டத்தின் அடுத்த கட்டமாக மொட்டையடித்து நாமம் போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.